அன்பான நேயர்களே, இப்பொழுது அற்புதமான மற்றொரு மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பிணிகளுக்கும் ஓர் கற்ப மருந்தை இப்பொழுது நாம் தயாரிக்க போகின்றோம். சித்தர்கள் கூற்றுப்படி கற்பம் என்றால் ஆயிலை வளர்த்தல் என்று பொருள். தலைப்பகுதியில் நீரேற்றம், மண்டை பிடிப்பு, மண்டை குடைச்சல் மற்றும் சைனஸ், தலைவலி, பல்வேறு வகையான நோய்கள் தலைப்பகுதியில் உருவாகின்றன. அத்தனை வகையான நோய்களுக்கும் ஒரு அற்புதமான கற்ப மருந்து ஒன்றை நாம் தயாரிக்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வெள்ளை மிளகு. அன்பான நேயர்களே, வெள்ளை மிளகு மிக சிறந்த கற்ப மருந்து 10 பத்திரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 10 வகையான கற்ப மருந்துகளில் முதன்மையான கற்ப மருந்து மிளகு. அந்த வகையில் நாம் வெள்ளை மிளகை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக அருகம்பில். 64 லட்சம் கோடி மூலிகைகளில் முதலாவதாக பிறந்த மூலிகை என்று பெயர் பெற்ற அருகம்பில் மிக சிறந்த கிருமி நாசினி. இரத்தத்தை தூய்மை செய்து எல்லா வகையான சரும நோய்களையும் தீர்த்துவிடும். ஆகையால் அருகம்புல்லையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக அற்புதமான பொருள், கற்ப பொருளாக மதிக்கப்படுகின்ற ஒரு பொருள் வில்வம். வில்வத்தில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன. ராஜவில்வம், மகாவில்வம், பஞ்சவில்வம், கற்பூர வில்வம், சாதாரணமாக ஸ்தல விருட்சங்களாக இருக்கக்கூடிய வில்வம். எல்லா வகையான விஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் வில்வம். ராஜநாகம் என்கிற கொடிய நாகப்பாம்பினுடைய விஷத்தை மகாவில்வம் என்கிற மூலிகையை கொண்டு நாம் சாதாரணமாக முறியடித்து கொள்ளலாம். தென்னாப்பிரிக்கா மற்றும் பல்வேறு வகையான இடங்களில் ராஜநாகங்கள் தீண்டிவிட்டால் அங்கு இருக்கக்கூடிய காட்டுவாசிகள் மகாவில்வம் என்கிற மூலிகையை சுமார் 50 மில்லி அளவிற்கு சாறாக்கி எடுத்து குடித்து விடுவார்கள். உடனடியாக அந்த நஞ்சு முறிந்துவிடும். கொடிய நாகப்பாம்பின் விஷத்தையே முறிக்கக்கூடிய ஆற்றல் வில்வத்திற்கு உண்டு. மேலும் கற்ப மருந்துகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆன்மீக தொடர்புடைய ஒரு அற்புதமான பொருள், ஆகர்ஷண சக்தி உள்ள மூலிகை. தலைப்பகுதியில் வரக்கூடிய ரோகங்கள் அனைத்தும் தீர்த்து உடலை மிக கண்ணியமாக பாதுகாக்கக்கூடிய அற்புதமான மூலிகை வில்வம். ஆகையால் வில்வத்தையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாட்டு பசும்பால். எந்த ஒரு கற்ப மருந்தை நாம் செய்வதற்கும் பசும்பால் அல்லது நாட்டு பசும்பால் அல்லது ஆட்டுப்பாலை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள பொருளாக நாட்டு பசும்பால் கருதப்படுகிறது. அன்பான நேயர்களே, இப்பொழுது வெள்ளை மிளகு 10 கிராம், அருகம்புல் 20 கிராம் மற்றும் வில்வம் 10 கிராம் இவையெல்லாம் சேர்த்து பால் 10 மில்லி விட்டு அரைத்து எடுத்த விழுதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அன்பான நேயர்களே, வெள்ளை மிளகு 20 கிராம்,